வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம ரவா பொங்கல் செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 கப் ரவை வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு, இஞ்சி 1 துண்டு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, நெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவையை வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு, கொட்டிக்கலாம். இப்போ தாளிச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம். மிளகை உடச்சி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் உடச்சி வச்சுருக்கேன். சீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, இஞ்சி இதிலே போட்டுக்கலாம். இஞ்சியை திருவி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வேக வச்சதை போட்டுக்கலாம். அரை டம்ளர் வேக வச்ச பாசிப்பருப்பை போட்டாச்சு. இப்போ தண்ணி வந்து 1க்கு 2.5 ஊற்றணும், ஊற்றிக்கலாம். அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சோனையும் கிளறிக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை போட்டுக்கிறேன், காரமும் பத்தலை, கொஞ்சம் ஒரு மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க. மிளகாய் நான் எனக்கு போட்டுக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ ரவையை போட்டு கிளறிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டே கிளறணும், அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். கையில் பபுள் அடிக்கும், பார்த்து கிளறுங்க. கிளறிட்டே இருந்தீங்கன்னா மேலே தெரிக்காது. கிளறதை விட்டுட்டு திரும்ப கிளறினீங்கன்னா அப்போ தெரிச்சிடும். கரண்டி விடாமல் கிளறுனா மேலே தெரிக்காது. ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். செட் ஆகிறது கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு கொஞ்சம் மூடி வைப்போம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சர்வ் பண்ணலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.